friends, நம்ம இன்னைக்கு கருவாட்டு கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். சிம்பிள் ஈஸி தான். நல்ல டேஸ்டா இருக்கும். கருவாடு இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு 2 மட்டும் ஆயாம வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக பார்த்து வாங்குங்க. எப்போதும் இதை விட ரொம்ப பெருசாக வாங்காதீங்க. எப்போதும் சின்னது தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இந்த தலைக்கு பக்கத்தில் இதை வந்து எடுத்துடணும். எப்போதும் அது வந்து கசக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வால் சில பேர் வந்து இந்த வாலோடையே போடுவாங்க. நீங்கள் வேணும்னா இந்த வாலோடையே போடுங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து பின்னாடி வந்து நீங்கள் ஆஞ்சிருங்க. இந்த வாழை இதில் பெருசாக இல்லை, ஒன்றும் ரொம்ப சின்னதுங்கிறனால இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த தலைக்கிட்ட இதை சேர்த்து இப்படி எடுத்துகிட்டு பின்னாடி இந்த வாழை எடுத்துருங்க. எனக்கு வந்து எடுத்தால் தான் அது இருந்தால் ஒரு மாதிரி பிடிக்காது, அதனால நான் மேக்ஸிமம் எடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியும் போடுவாங்க சில பேர். ஸோ வாழை நீங்கள் எடுத்தாலும் எடுக்கலனாலும் உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறப்ப இதில் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கருவாடெல்லாம் ஆஞ்சி வச்சுக்கோங்க. இது வந்து இதுவே உங்களுக்கு வந்து அதிகமாக தான் வரும். இதில் வந்து இந்த பாருங்கள் 3/4 கப் அளவுக்கு நான் கருவாடை ஆஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு நல்லா பெரிய வெங்காயம் ஒன்றும், அதே அளவுக்கு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி. இந்த வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வேகிறப்போ போட்டு வேக வச்சிடலாம். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம செய்கிறப்ப போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். என்னோடய மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் வந்து எப்போதுமே கருவாடு ஃபஸ்ட்டு வேக வச்சுருவேன். ஏன்னா அது வந்து எப்படி காய வச்சாங்க என்ன இது நமக்கு தெரியாது. அதனால் நான் எப்போதுமே வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிப்பேன். அதனால் நீங்களும் அப்படியே செய்யுங்க. ஸோ அதில் அதிக உப்பு, ஆக்சுவலாக நான் ஏன் உப்பு காமிக்கல அப்படின்னா அதிலே உப்பு போட்டு தான் காய வச்சுருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு உப்பு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஆஞ்சி வச்சுருக்க கருவாடு இதில் போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதில் மண் இருந்துச்சுன்னா, அழுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்பலாம் இதிலே வேக வைக்க வேணாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடு வந்தோடனே நம்ம வந்து இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். சீக்கிரம் வதங்க கொஞ்சோண்டு. இது வதங்குறதுக்கு இதில் உப்பெல்லாம் எதுவும் நம்ம சேர்த்துற வேணாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சில கருவாடு வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து உப்பு அதுக்கு கரெக்டாக வந்துடும். சில கருவாட்டில் வந்து உப்பு கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு தெரியாது. அதனால் வந்து நீங்கள் இதில் உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் இதுக்கு செய்கிறப்ப மட்டும் நீங்கள் வெங்காயத்தில் உப்பு போட்டு வதக்க வேணாம். வெங்காயம் பாருங்கள் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துருவோம். லைட்டாக இப்போ இதில் தக்காளியாக ஆட் பண்ணிடுவோம். தக்காளி இதில் லைட்டாக வதங்கட்டும். அதை மூடி வச்சுருவோம். ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருந்தேன். இந்த தக்காளியெலாம் பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு. நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அதான் நல்லாயிருக்கும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா. இது வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ளேலேடி குக்கர் செட்ஸ் போட்டிருப்பேன். அதில் வாங்கினது தான் இது. இதோட பாட்டம் ஆனால் வந்து திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி திக்னஸ் கம்மியாக இருக்கிறத வந்து நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிடும். ஆனால் இது வந்து ஹீட்டு சீக்கிரமாக உங்களுக்கு இறங்கும். ஏன்னா வந்து பாட்டம் திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஹீட் வந்து சீக்கிரமாக இதில் இறங்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டுருவோம்.
இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க கருவாட்டை போட்டுருங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதையும் வந்து ஒரு 3 மினிட்ஸுக்கு மூடி வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது பாட்டம் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இது ஆயில் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மூடி வச்சுருவோம். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க. இடையில வந்து இந்த மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு ஒருக்க இந்த மாதிரி இது பண்ணிடுங்க. உடனே இதுவே லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இப்படியே ட்ரையாக வேணாலும் மூடி வச்சே குக் பண்ணலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வரும். இந்த மாதிரி பண்ணால் இது ஒரு டேஸ்ட்டு. தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது இவ்வளோ ஸ்டேஜ் அளவுக்கு நான் தனியாக வச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் சுண்டட்டும். ஸோ இந்த மசாலா வடைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு முடிச்சிடுவோம். இடையில வந்து அடி பிடிக்கக்கூடாதுன்ட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காலும் பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா போட வேண்டியதில்லை, கரெக்டாக இல்லைன்னா போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே எனக்கு வந்து லைட்டாக உப்பு பத்தலை, அதனால நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுறதுல வந்து உப்பு பத்தலைனா மட்டும் போடுங்க. சில இதில் உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இடையில வந்து அப்பப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எடுத்து கிண்டிக்கங்க. நம்மளுடைய கருவாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் நான் வச்சுருக்கேன் மீடியமாக. எனக்கு இந்த ஸ்டேஜ் ஓகே. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான கருவாட்டு கிரேவி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.